மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நீங்க லைக் பண்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இதுல பேசியிருக்கேன்னா, ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ காலை உணவு ஒரு முக்கியம். திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். காலையில சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நாள் முழுக்க கூட சாப்பிடாமே இருங்க, ஜென்சி கிட்ஸ் எல்லாம். ஆனா என்ன தெரியுமா பண்றீங்க, நீங்க எந்திரிக்கிறதே 12 மணி. அதனால நீங்க காலையே கிடையாது மேடம், அப்புறம் எப்படி மேடம் காலை உணவுன்னு கேட்குறாங்க எல்லாரும். அந்த மாதிரி இருக்காதீங்க. இப்ப யூஎஸ்ல ஒர்க் பண்றாங்க சில பேர், அவங்களுக்கு டியூட்டி டைம் சேஞ்ச் ஆகுது, அவங்க ஓகே. மத்தவங்க எல்லாம் காலையில நீங்க வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கூட தூங்குங்க. அதுதான் நான் சொல்றேன். காலை உணவு சாப்பிடுங்க, அப்புறமா திரும்ப அடுத்த ரவுண்டு தூக்கத்தை கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடாதீங்க, டின்னர் சாப்பிடாதீங்க, எதுவுமே சாப்பிடாதீங்க, பரவாயில்ல. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ், க்ரோயிங் ஏஜ்ல இருக்கீங்க, இப்பதான் உங்க மசில்ஸ் எல்லாம் பில்டப் ஆகும். உங்களுடைய எல்லா ஆர்கன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதோட க்ரோத்தை. டீனேஜர்ஸ் அப்படி இருக்கும்போது போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லா ஆர்கன்ஸும் வந்து அதுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ்க்காக, அந்த ரேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ காலை உணவே போடாம இருந்துட்டு மெதுவாக 2 மணிக்கு அதுக்கு உணவு போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும்? அப்போ என்ன பண்ண, இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிரும், அங்கங்கே போய் தேடி எடுக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், போன்ஸ் எல்லாம் வீக் ஆகும், மசில்ஸ் எல்லாத்தையும் கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால தான் காலை உணவு யாருமே அவாய்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நான் டயட்ல இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, காலை உணவை சாப்பிட்டு வாயில ஒரு பிளாஸ்டர் போட்டுக்கோங்க, எதுவுமே சாப்பிடாம இருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, வீட்டுல சமைக்கிற உணவை சாப்பிடுறது இல்லை, அதுக்கப்புறம் எல்லா உணவும் வயிற்றுக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து, மேடம் என் குழந்தை சாப்பிட்றதே இல்லை மேடம், நீங்க சமைக்கிறதாம அது சாப்பிடாம இருக்குது, மாத்திரம் சாப்பிடுது அப்படின்னு நான் சொல்றது அவங்க கிட்டக்க. ஸோ அதனால நீங்க வந்து, நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு பிளாஸ்டர் போட்டுக்கோங்க, ஒன்றும் சாப்பிடாம இருங்க. நம்ம பாடி வந்து மேனேஜ் பண்ணிடும். ஏன்னா இட் இஸ் டியூன்ட் லைக் தட். மார்னிங் சாப்பிடணும், மார்னிங் அதோட மெட்டபாலிசம் ஸ்டார்ட் பண்ணணும், நைட்டு வந்து ஷட் டவுன் அப்படின்றதான் நம்ம ஹியூமன் பாடியோடைய அதோடைய கோட், அதோடைய ப்ரோக்ராம் வந்து அப்படிதான். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதுல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அது அப்போதைக்கு இருக்கக்கூடியது தெரியாது. நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு வந்து உணவு பிரச்சனை, எனக்கு வயிறு அசிடிட்டி, எனக்கு வந்து வயிறு வந்து எரிச்சலா இருக்கு, வயிறு வந்து ரொம்ப வலிக்குது, கேஸ் அதிகமா இருக்குன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா, மேடம் நான் காலையில ரசம் சோறும் வெண்டைக்காயும் பொரியல் தான் மேடம் சாப்பிட்டேன், அப்பயே நினைச்சேன் எனக்கு இது ஒத்துக்காதுன்னு, மத்தியானத்துல இருந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரே வயிற்று வலிக்குது, லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வயிறு பிரச்சனை எப்பயுமே ஒரு நாள்ல வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பில்டப். ஒரு வாரமாவே அதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கோக்கு குடிச்சிருப்பாங்க, அதுக்கு முதல் நாள் பேக்கரி ஐட்டமா உள்ள தள்ளியிருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்ட்டிக்கு போயிட்டு ஃபுல்லா ஆயில் ஐட்டமா சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் அதுக்கு முதல் நாள் நம்ம வயிறு அப்படியே ஒரு எரிமலையாட்டம் அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கோம். லாஸ்டா நீங்க போட்டு அந்த பாவப்பட்ட ரசசோறு கெட்ட பேரை வாங்கிறோம். அன்னில இருந்து நான் ரசசோறே சாப்பிட மாட்டேன் மேடம், நான் வெண்டைக்காய் பொரியல சாப்பிட மாட்டேன்னு. அம்மா அது மேல தப்பு கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கு பாரு லிஸ்ட், இது மேலதான் தப்பு. அதனால வயிறு பிரச்சனைன்னா உடனே அன்னைக்கு சாப்பிட்ட உணவு தான் வந்து பிரச்சனைன்னு கிடையாது. நிறைய நேரங்கள்ல அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வயிறு எப்படியாவது சமாளிச்சு அப்படியே இது பண்ணிட்டே வரும். ஒரு நாள் அதுக்கு முடியாத அன்னைக்கு டும்னு வெடிச்சிடும். அன்னைக்குதான் நமக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ அதனால நம்ம வயிறு பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட எல்லா உணவையும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அது எல்லாமே அதுக்குரிய கல்பிரட்டா இருக்கலாம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து நான் சொல்ல விரும்புறது. இப்போ ஏன் கடையை திறந்து வைக்கிறீங்க 12 மணிக்குன்னு தான் சொல்ல தோணுது, என்ன செய்ய சொல்றீங்க? எல்லா ஃபுட் கோர்ட்டும் மிட் நைட்டு 2 மணி வரைக்கும் திறந்திருக்கு, 4 மணி வரைக்கும் திறந்திருக்குன்னு ஆடே கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கும் அதை போய் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்துருது இல்லையா, நைட்ல போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும். எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா என்னைக்கோ ஒரு நாள் அது சாப்பிட்றப்ப வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்மலாம் செகண்ட் ஷோலாம் முன்னாடிலாம் பார்ப்பாங்க வயசானவங்க, நம்ம அம்மா அப்பாலாம் கூட செகண்ட் ஷோ போவாங்க, ஏதாச்சும் ஏதோ சாப்பிடுவாங்க, முறுக்கு எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றப்ப ஒன்றும் பெருசா இருக்காது. பட் இது வந்து ரொட்டீனா தினைக்கும் இதே ஒரு பழக்கமா வைக்கிறப்ப கட்டாயமா உங்க ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஸோ என்ன வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு வந்து அடிப்படை வந்து நம்மளுடைய ஹெல்த். அது நல்லா இருந்தாதான் நீங்க நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ உங்க உடம்ப வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்ப வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுவே சிக்னல் கொடுக்கும். 2 நாள் நைட்ல நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினோம்னா 3ஆவது நாள் நமக்கே காமிக்கும். காலைல எந்திரிக்கும் போதே அப்படியே கிர்ன்னு சுத்தும் தலை, பசி எடுக்காது, அப்படியே ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், இங்கேயே நிற்கும் ஃபுட்டு.
இதெல்லாம் அதுவே காமிச்சு கொடுக்கும். அதெல்லாம் ஆரம்ப சயின்ஸ். அதை வந்து நம்ம வந்து மதிக்காம ஃபர்தரா அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான். அப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றி இன்ஜெக்ஷனா போட்டு ஒரு வாரம் படுக்க வச்சிரும். இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்போம். எதுலையும் நீங்க சாப்பிட்ட ஐட்டம்லாம் தெரியாது, பரோட்டாவெல்லாம். ஸோ அதுதான். அதனால எப்பயுமே உடம்பை கூர்ந்து கவனியுங்கள். ஜென்சி கிட்ஸ், உங்க உடம்ப மதிங்க, உடம்ப க்ளோஸா கவனிங்க. அதுவே உங்களுக்கு வந்து சொல்லும், எனக்கு சரியில்லை, எனக்கு இது ஒத்துக்கல இந்த உணவு அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். அதை வந்து டக்குன்னு பிக்கப் பண்ணிடணும். அடுத்த நாள்ல இருந்து அந்த உணவு ஒத்துக்காத உணவு பக்கமே வந்து போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா பேக்கெட்டட் ஃபுட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. நம்மளே யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிப்ஸே இருக்குது, ஒரு கடையில ஃப்ரெஷ்ஷா சிப்ஸ் போடுறான், அவன்கிட்ட வாங்கக்கூடிய அந்த சிப்ஸ்ல அவனுக்கு எந்த கெமிக்கலும் போட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அவன் வந்து பொறிக்கிறான், நம்ம போய் சூடா அந்த சிப்ஸை வாங்கி தின்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அதோட கதை. ஆனா அதே சிப்ஸை ஒரு பெரிய ஃபேக்டரியில தயாரிச்சு அதை ஒரு பாக்கெட்டுக்குள்ள, பல பாக்கெட்டுக்குள்ள போட்டு நம்ம போய் அதை கடையில போய் வாங்குறப்ப எவ்வளவு நாள் ஆகும் அது தயாரிக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. அது நம்ம கிட்ட வர்றதுக்கு பிளஸ் அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் லைஃப் வச்சிருப்பான் அவன், 6 மாதம். அந்த 6 மாதம் வரைக்கும் அந்த உணவுப் பொருள் வந்து கெட்டு போக. உணவுப் பொருள்னா மனுஷன் மட்டுமா சாப்பிடுவான்? நத்த பூச்சிங்களும் வந்து சாப்பிடதானே செய்யும் உணவுப் பொருளை. அந்த பூச்சிங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் போடணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணும், அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ் போடணும். அப்ப அந்த உணவுப் பொருள் கெட்டு அது எண்ணெயில பொரிச்ச ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கணும்னா நம்ம வச்சோம்னா 4 நாள்ல ஸ்மெல் அடிச்சிடும் எண்ணெயில பொரிச்ச பதார்த்தம். அப்ப அது கெட்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடணும். பூச்சி வராம இருக்கணும்னா அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடணும். இதே மாதிரி அந்த உணவோட சுவை வந்து அப்படியே இருக்கணும். 6 மாசம் மாறக்கூடாதுன்னா அதுக்கு அந்த ஃபிளேவர் என்ஹான்சர்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கும். பேரெல்லாம் அழகா இருக்கும், ஆனா அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது என்னென்ன கெமிக்கல்ஸ் அது அப்படின்றது. இதெல்லாமும் போட்டாதான் அந்த பேக்கெட் வந்து நீங்க 6 மாசமோ 1 வருஷம் கழிச்சோ நீங்க சாப்பிடும்போது அதே டேஸ்ட்டை கொடுக்கும், அதே மாதிரி கெட்டு போகாம இருக்கும். ஸோ அப்ப அவ்வளோ அந்த கெமிக்கல்ஸை வந்து நம்ம உடம்பு தானே வெளில தள்ளுறோம். நம்ம சிப்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, பட் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம பாடிக்கு கொடுக்குற லோடு, அது எக்ஸ்ட்ரா லோட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அப்போ அது வந்து அடிக்கடி போடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் போட்டால் அது மேனேஜ் பண்ணிடும். அடிக்கடி இதே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டமக் ப்ராப்ளம் வந்துடும். அதுதான் இப்போ நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனைகள், 30 வயசு 40 வயசுல வர பிரச்சனைகள்லாம் இப்பயே பார்க்குறோம். 5 வயசு குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க. ஏன்னா இந்த பேக்கெட் உணவுகளை அதிகமாக சாப்பிடுது. அன்னைக்கும் ஸ்கூல்லேருந்து வந்தது ஏதோ ஒரு பேக்கெட் உணவு. அது சாப்பிட்டாதான் நான் படிப்பேன், அது சாப்பிட்டாதான் நான் அடுத்த வேலை செய்வேன், அந்த மாதிரி வந்துடுது குழந்தைங்க. ஸோ அப்போ அதுக்கு தான் நான் பேரண்ட்ஸ் சிப்ஸ் பிடிக்குதா பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க சிப்ஸ். ஆனால் ஒன்று வீட்டில் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக சிப்ஸ் போடுற கடையில் அந்த சிப்ஸை வாங்கி கொடுங்க. கடலை கொடுங்க, ஃப்ரெஷ்ஷாக முறுமுறுன்னு நல்லா வறுத்து கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதை ஒன்று அவாய்ட் பண்ணாலே பாதி நம்ம வயிறும் அந்த குடல், அதுக்கப்புறம் நம்ம லிவர், நம்ம மண்ணீரெல்லாம் நமக்கு நன்றி சொல்லும், அப்பா கொஞ்சம் கெமிக்கலை கம்மி பண்ணப்பான்னு. ரியலா இட்ஸ் டூ மச் லோடு ஃபார் த பாடி. எல்லா ஆர்கன்ஸுக்குமே இது வந்து பயங்கர லோடு அந்த கெமிக்கல்ஸு. ஸோ அதனால என்னைக்கா ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. இதுதான் வந்து நான் எல்லாருக்குமே, கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இப்போ நம்மளுக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம குட்டியே இருந்தப்போ இதெல்லாம் அவ்வளோ கிடையாது, இப்போதான் எல்லாமே வந்திருக்கு. நமக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஒரு பேக்கெட் என்னைக்கா ஒரு நாள் பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு சினிமா பார்க்குறப்பையோ எப்பயோ சாப்பிட்றப்ப பிரச்சனை இருக்காது. ஸோ எல்லாமே நீங்களும் சேர்ந்து குழந்தைங்களோட இன்னைக்கு நம்ம போனா இந்த ஒரு இது சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா வேணும் போதெல்லாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி நம்மளாதான் இன்வெர்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணி இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டு சாப்பிட்றத எந்த அளவுக்கு வந்து குறைக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் கட்டாயமா. உடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேக்ஸிமம் பாசிபிள் நான் டைம் கிடைக்குமோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.